ராஜேஸ்வரி, நேற்று சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசிய பேச்சு சர்ச்சைக்குள்ளானதை அடுத்து அவர் ஒரு விளக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது கட்சி கூட்டத்தில் தங்களது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பேசிய பேச்சு என்றும், அதனால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கும் அதன் முதல் தீர்மானத்திலேயே நாங்கள் நன்றி தெரிவித்திருந்தோம் என்றும், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை அடைவதற்கு இலக்கும் இருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு நமக்கு கிடைத்த ஒரு கருத்தியல் தான் காமராஜர் ஆட்சி என்று குறிப்பிட்டேன். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் இன்றைக்காவது ஒரு நாள் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி அமைய வேண்டும் என்றும், ஆனால் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு திமுகவுடனான கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் இணைந்து அந்த செயல்பட்டதே இந்த வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது என்றும், சட்டப்பேரவையில் எனது உரைகள் அனைத்துமே திமுக தலைமையிலான ஆட்சிக்கு உற்ற துணையாகவும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை முறியடிக்கிற வகையிலும் தான் அமைந்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்றும், வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற்ற இந்த உரை மற்றும் கலந்துரையாடலை சில ஊடகங்கள் திரித்து வெளியிட்டிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது என்றும் அவர் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையே இருக்கிற அந்த கொள்கை சார்ந்த இணக்கத்தின் காரணமாகவே இந்தியா கூட்டணி தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றும், அந்த இணக்கம் என்பது உண்மையான உணர்வின் அடிப்படையானது என்றும், இந்தியாவிலேயே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்ற முடியாமல் இருப்பதற்கு காரணம் ராகுல் காந்தி மற்றும் மு.க. ஸ்டாலின் ஆகிய இரு தலைவர்களுக்கிடையே உள்ள கொள்கை சார்ந்த இணக்கமான உறவுதான் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். எனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை சார்ந்த கூட்டணியே தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல என்றும், 2003 தொடங்கிய இந்த கூட்டணி ஒரு தேர்தலை தவிர அனைத்து தேர்தல்களிலும் கூட்டணியாகவே தேர்தல் களத்தை சந்தித்திருக்கிறோம் என்றும், எஃகு கோட்டை போல் இருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த எவரும் முயற்சிக்க வேண்டாம் என்றும் அந்த விளக்க அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்த அந்த கருத்துக்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகளும் அவர் அந்த கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். சிவகங்கையில் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அளித்த அந்த பேட்டியில் 2 முறை சிவகங்கை தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு காரணம் திமுக கூட்டணிதான் என்றும், ஆனால் செல்வ பெருந்தகை தெரிவித்த அந்த கருத்துக்களை, கட்சி கூட்டத்தில் பேசிய கருத்துக்களை தாம் வரவேற்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது ஒரு கட்சி கூட்டத்தில் தலைவர் தெரிவித்த கருத்துதான் என்பதும் கூட்டணியில் இதனால் எந்த விதமான குழப்பமும் இல்லை என்றும் கார்த்திக் சிதம்பரமும் விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.